வணக்கம். திருப்பொற்சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பம் இதிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நீத்தல் விண்ணப்பன்றது உலக பற்ற விடணும்னு இறைவனிடம் வேண்டுதல்னு பொருள். அடிகளார் திருப்பெருந்துறையில திரு சதகத்தை பாடின பிறகு சிவபெருமான் இவரை உத்தரகோசை மங்கைக்கு போகணும்னு சொன்னார் இல்லையா? அதனால இவரு உத்தரகோசை மங்கைக்கு போய் அங்க திருக்கோயில்ல இறைவன் இவருக்கு தரிசனம் கொடுக்காததால இவர் வேண்டி வேண்டி அழுது மயங்கிடுறாரு. எனக்கு கிடைச்ச பேர் இவ்வளவுதானா, நீ என்னை விட்டுட்டு போயிடுறியா அப்படின்னு நீத்தல் விண்ணப்பம் பதிகத்தை பாடுறாரு. அதுக்கு பிறகு இறைவன் கரும்புச்சாறு போலவும் தேவாமிரதத்தை போலவும் தூய்மையான பாலை போலவும் அவருடைய திருமேனியை காட்டி இவருக்கு அருள் புரிகிறார். இறைவன் அடிகளார கொஞ்ச நாள் உத்தரகோசை மங்கையில இருக்க சொன்னது அவருக்கு வைராகிய வரணுன்றதுக்காக இல்லை, இந்த சிவ அனுபவம் இவர் மூலமா உலக மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான். கடையவனே என்னை கருணையினார் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்ன முத்தர கோசை மங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன் என் பிரானை தாங்கிக் கொள்ளே. முன்னாடி பாட்டுல என்னுடைய பொய்யெல்லாம் நீக்கிடு, எனக்கு வீடு பேர கொடுக்கணும் அப்படின்னு வேண்டினவர் இந்த பாடல்ல அடிகளாரை விட்டு இறைவன் பிரிஞ்சதால அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாம சோர்ந்து என்னை தாங்கிக்கொள் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. கடைசி ஆளா இருக்கிறது நான், எல்லாவற்றை விட உயர்ந்த பொருளாக இருக்கிற சிவம் என்னை ஏற்றுக்கொள்ளறதுக்கு என்கிட்ட எந்த சிறப்பும் இல்லை. அப்படி இருந்தும் கடைசி ஆளாக இருந்தும் என்னை ஏற்றுக்கொண்டது உன்னுடைய கருணை தான். உங்களை கொல்ல வந்த புலியும் நீங்க கொன்று அந்த புலியோட தோலை உடையா எடுத்துக்கிட்டீங்க. தகதகன மின்னுற சடைமுடிய கொண்டிருக்கிறவங்க. நான் இப்போ ரொம்ப தளர்ந்து போயிட்டேன், என்னை விழாதபடி தாங்கி பிடித்து கொள்ளுங்க. கொள்ளிர் பிளவ கலா தடங் கொங்கையர் கோவை செவ்வாய் வில்லே எனினும் விடுதி கண்டாய் நின் விழுத்தொழும்பின் உள்ளேன் புறமல்லேன் உத்தர கோசை மங்கை கரசை கல்லே ஒழியவும் கண்டு கொண்டு ஆண்டதெக்காரணமே. திரு உத்தரகோசை மங்கை என்ற தளத்துல எழுந்தருள் இருக்கிற அரசி, நான் உங்களுடைய பெருமை பொருந்திய அடியவர் கூட்டத்துல இருக்கேன். ஆனாலும் நீ இப்ப என்னை விட்டு விட்டு போய்விட்டாய். அப்போது கூட நான் உன்னை விட்டு விலகிதான் இருந்தேன். ஆனாலும் நீ தேடி பிடித்து என்னை ஆட்கொண்டாய். அது என்ன காரணத்தால அதை சொல்லுங்க. அடியவர் கூட்டத்துல ஒருவன் சிறு சிறு பிழைகள் செஞ்சிருந்தாலும் அவனை திருத்தி வேறெங்கும் அவன் போவாத மாதிரி அவனை பாதுகாக்கிறது எங்களை ஆண்டவனாகிய உன்னுடைய கடமை. அதனால நீ என்னை ஆட்கொண்ட பிறகு என்னை இப்படி விட்டு விட்டு போலாமா? இது நியாயமா? இவரு நான் ஒரு பொய்யன் வஞ்சகன் அப்படிலாம் அவர் பழி சொல்லியிருக்கிறது அவரே இல்லை. மலை உச்சிக்கு போனவங்க திரும்பி பார்க்குற ஆழத்தை திரும்பி பார்ப்பாங்க இல்லையா? அது மாதிரி ஞானத்தோட உச்சிக்கு போன இவர் உலக மக்களுடைய நிலையை பார்த்து அதை தன்மேல போட்டு வருந்துறார். காணொரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறொரு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூரை வாய்மண்ணும் உத்தரகோசை மங்கை கரசே வாரொரு பூன்முலை வால்பங்க இணை வளர்ப்பவனே. திருவாரூர் என்ற தளத்துல கோயில் கொண்டிருப்பவனே, நிலையான உத்தரகோசை மங்கைக்கு மன்னனே, அழகிய உமாதேவியாரை ஒரு பாகத்தில் கொண்டவனே, ஐம்புலன்கள் என்ற ஆற்றங்கரையில மரமாய் இருக்கிற என்ன நீ விட்டுடுறியா? அந்த கரையில இருக்க மரத்துடைய ஆணிவேர் வரைக்கும் மணலால அரிச்சு அது எப்போனா சாஞ்சி விழுற நிலைமையில இருக்கும். அது போல நானும் தளர்ந்திருக்கேன், என்ன நீ விட்டு விடுறது சரியில்லை அப்படின்னு வேண்டிக்கிறாரு. வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விட்டுடுதி கண்டாய் வெண் மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீள்முடி உத்தரகோசை மங்கை கரசே தெளிர்கின்ற பொண்ணு மின்னு மன்ன தோற்ற செழுஞ்சுடரே. வெண்மையான சந்திர பிரபிய ஒளி வீசும் நீண்ட சடைமுடியில் அணிஞ்சிருக்கிற உத்தரகோசை மங்கைக்கு மன்னனே, உருக்கி ஓடவிட்ட தங்கத்தை போலவும் மின்னலை போலவும் தோற்றம் கொண்ட ஒளி பிழம்பி, உனக்கு ஏன் மேல இருக்கிற கருணையால உன்னோட கையால என்னை எடுக்க எடுக்க அதுல நான் அகப்படாம போயிட்டே இருக்கேன். அதனால இந்த உலக வாழ்க்கையில இருந்து என்னை விட்டுட்டு போயிடலாமா? இது உன்னுடைய பெருங்கருணைக்கு அழகா? செழுகின்ற தீப்புகு விட்டிலிர் சின்மொழியார் பன்னால் விழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய் வெறி வாயுருக்கால் உழுகின்ற பூமுடி உத்தரகோசை மங்கை கரசே வழி நின்று நின் அருள் அமுது ஊட்ட மறுத்தனே. தேனை வாயில வச்சிருக்கிற வண்டுங்க, அந்த வண்டுகள் இருக்கிற மலர்கள்ல திருமுடியில் அணிஞ்சிருக்கிற உத்தரகோசை மங்கைக்கு மன்னனே,
வழியில நின்னு உன்னுடைய கருணைன்ற அமுத வந்து எனக்கு நீ ஊட்டி விட்டாய். ஆனா நான் அந்த அருமை தெரியாம அதை சாப்பிட மாட்டேன்னு போயிட்டேன். அதுக்காக நீ என்ன வந்து விட்டுட்டு போலாமா? சாப்பிட மாட்டேன் விளையாட போறேன்ற குழந்தைய வந்து அதோட அம்மா வந்து அது விளையாடுற இடத்துல நின்று சாப்பாடு ஊட்டி விடுவா. அது போல இறைவனும் நான் செல்லுற வழியெல்லாம் வந்து அவருடைய கருணைன்ற அமுதத்தை எனக்கு ஊட்டி விட்டார். விட்டில் பூச்சி வந்து நெருப்பை பார்த்ததும் அது ஏதோ பழம் நினைச்சு தானே போய் அதுல விழுந்து சாவது போல பெண்களிடம் விழுந்து மடியறதுக்காக என்னை விட்டு விடுகிறாய். குழந்தை தெரியாம வந்து படுகுழியில போய் விட போனா குறும்புக்காரன் போய் தொலையட்டோன்னு அப்படின்னு அம்மா விட மாட்டான். தாயாகிய நீ வந்து அது மாதிரி என்னை விழாம தூக்கி காப்பாத்திடணும். என்னை விட்டு விட்டு போகக்கூடாது. மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையால் என் மணியே வெறுத்து என நீ விட்டொடுதி கண்டாய். வினையின் தொகுதி ஒருத்தனென்னே ஆண்டுகொள் உத்தரகோசை மங்கை கரசே. பொறுப்பர் அன்றோ பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே. மாணிக்கமணியின் ஒளியை போன்றது இறைவனுடைய திருவுருள். ஆனா நான் அந்த மதிப்பை உணராம அங்கிருந்து போயிட்டேன். அதுக்காக நீ என்னை வெறுத்துட்டு போயிடலாமா? இறைவனுடைய திருவுருள் தனக்கு கிடைக்காததுக்கு என்னுடைய வினைகள் தான் அப்படின்னு அவருக்கு ஞாபகம் வருது. அதனால என்னுடைய வினைகள் எல்லாம் போக்கி அருள் புரியுங்க. சிறியவர்கள் செஞ்ச பிழைகள் எல்லாம் பெரியவர்கள் பொறுப்பார்கள் தானே, அதனால எனக்கு அருள் புரியணும்னு வேண்டிக்கிறாரு. பொய்யவனே எனை பொருளென ஆண்டொன்று பொத்திக் கொண்ட மெய்யவனே விட்டொடுதி கண்டாய். விடமுன் விடற்று மையவனே மண்ணும் உத்தரகோசை மங்கைக்கு அரசே. செய்யவனே சிவனே சிறியோன் பவம் தீர்ப்பவனே. ஆழகால விஷம் அதை நீ சாப்பிட்டதால உன்னுடைய கழுத்துல கருப்பா தோன்றியதால அந்த கருப்பு கூட நீ அழகாக வைத்து கொண்டாய். உன்னால எல்லா தேவர்களும் உயிர் பிழைச்சாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா தேவர்களுக்கும் அமிர்தத்தை கொடுத்த பெருங்கருணையாளர் நீங்க. பொய்யனாகிய என்னுடைய பொய்யை நீக்கி எனக்கு வீடு பெற்றை கொடுத்து அருள் புரியணும். உங்களால முடியாத விஷயம்னு ஏதாவது இருக்கா? நோயை தெரிஞ்சு நோய் தீக்கிற மருத்துவர் போல நீ பவரோக வைத்தியநாதனாக என்னுடைய ஆணவத்தை போக்கி. ஏனென்றால் ஆணவம் தான் பிறவி உண்டாக காரணம். அதனால என்னுடைய ஆணவத்தை போக்கி பிறவியை தீர்க்க வேண்டும் என்று பவம் தீர்ப்பவனே என்கிறார். தீர்க்கின்ற வாரென் பிழையை நின் சீரருள் என் கொல்லென்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய். விரவார் ஒருவ ஆர்க்கின்ற தார் விடை உத்தரகோசை மங்கை கரசே. ஈர்க்கின்ற அஞ்சொடை சம்வினையோனை இரு தலையே. பகைவர் பயப்படும்படி கிண்கிணி மாலை அணிந்து கொண்டு காளையை வாகனமாக உடைய உத்தரகோசை மங்கையின் அரசனே. ஐம்புலன்களும் ஐம்புலன்களால ஏற்படுகின்ற பயமும் என்னை எதிரெதிர இருந்து இரண்டு பக்கமும் என்னை இழுக்கின்றன. இதனால உள்ள நடுங்கிட்டு இருக்கிற என்னை வந்து நீ விட்டு விடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறார். இருதலை கொல்லியின் உள்ளெரும்பு ஒத்து நினை பிரிந்த விரித்தலை ஏனே விடுதி கண்டாய். வியன் மூவுலகுக்கு ஒரு தலைவா மண்ணும் உத்தரகோசை மங்கை கரசே. பொறுத்தலை மூலிலை வேல்வலன் ஏந்தி பொலிபவனே. பெருமையுடைய மூன்று உலகங்களுக்கும் ஒப்பற்ற ஒரே தலைவனே. நிலை பெற்ற உத்தரகோசை மங்கைக்கு அரசே. போர் செய்வதற்கு கூறிய முனைகளோடு மூன்று இலைகளின் வடிவத்தை கொண்ட சூலாயுதத்தை வலது பக்கத்தில் தாங்கி அழகாய் காட்சியளிப்பவனே. இருதலை கொல்லி எறும்பாக, அதாவது ரெண்டு பக்கமும் தீப்பிடிச்ச ஒரு மரக்கட்டைக்குள்ள உள்ள இருக்கிற எறும்பு. அது அந்த எறும்பு வந்து தப்பிக்க முடியாம இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி ரெண்டு நெருப்பும் சேரும் போது அதிலேயே சிக்கி அது மடிஞ்சிடும். அது போல நானும் பொறிப்புலன்கள் என்ற தீ ஒரு பக்கமும் அந்த பொறிப்புலன்கள் வழியே போறதால இன்னொரு பக்கமும் தீயில அகப்பட்டு நான் சிக்கி தவிக்கிறேன். கருணையாளனாகிய நீ வந்து அந்த கட்டையை ஒடிச்சு என்னை வெளியே கொண்டு வந்து காப்பாத்தாம என்னை கைவிட்டுட்டு போய்விடாதே. பொலிகின்ற நின்றால் புகுத பெற்றாக்கையை போக்க பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய். ஒளி தேர் விளரி ஒளி நின்ற பூம்பொழில் உத்தரகோசை மங்கைக்கு அரசே. வழி நின்ற தின் சிலை யால் எரித்தாய் புறம் மாறுபட்டே. வண்டுகள் எல்லாம் பாடுகின்ற பூஞ்சோலை இருக்கின்ற உத்தரகோசை மங்கைக்கு அரசே. முப்புறங்களையும் வில்லால வளைச்சவனே. உன்னுடைய திருவடியை அடைஞ்சு இந்த உடம்ப ஒழிக்கணும்னு நினைக்கிற என்னுடைய எண்ணம் கை கூடாததால நான் இழைச்சு சோர்ந்து போயிட்டு இருக்கேன். என்னை வந்து கைவிட்டு விடுவாயா நீ? மீண்டும் அடுத்த பதிவில் நீத்தல் விண்ணப்பத்திலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.